நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோஸ்க்கு இது மாதிரியான ஒரு க்ளோ எஃபெக்ட், அதாவது நியான் க்ளோ ஃபோட்டோ எஃபெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி நீங்கள் உங்களோட ஃபோட்டோக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்மளோட சைட்டில் இதுதான் அந்த போஸ்ட். இந்த போஸ்ட்டில் நீங்கள் இந்த எஃபெக்டை கிரியேட் பண்ணுறது தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதோட இல்லாமல் சோர்ஸ் ஃபைலையும் கொடுத்துருப்பேன். இதிலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த டவுன்லோட் ஹியர் இருக்குங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டவுன்லோட் பண்ண வேண்டிய ஃபைல் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது என்னென்ன பண்ணணும், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டெக்ஸ்ட்டாகவே சில விஷயங்கள் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ண விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் ஃபைல், ஒரு ஆக்ஷன் ஃபைல், அப்புறம் ஒரு ஏஎஸ்எல் அதாவது ஸ்டைல் ஃபைல் இருக்கும். இது நீங்கள் மூணுத்தையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணணும். அது கட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிறேன். இந்த கட் பண்ண அந்த ஃபோட்டோக்கு தான் நம்ம அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு டூப்ளிகேட் கொடுங்க. Ctrl+J அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது அந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயரில் ஜஸ்ட் Alt delete அல்லது Ctrl delete ஏதாவது கொடுக்குறேன். உங்களோட ஃபர்க்ரவுண்ட் இல்லை பேக்ரவுண்ட் கலர் வந்து உள்ளே ஃபில் ஆகும். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த லேயரோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா BODY அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. அது வந்து கேப்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்க இந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட ஃபோட்டோ இருக்க இந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மேலே இருக்க இந்த லேயரை, இந்த விசிபிலிட்டி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லேயர் போங்க, நியூ போங்க, பேக்ரவுண்ட் ஃப்ரம் லேயர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு லாக் ஆகிடும். ஓகேங்களா? லாக் ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டு செட்டப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஆக்ஷன் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. உங்களோட ஆக்ஷன் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஆக்ஷன் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஆக்ஷனை நீங்கள் தேடிக்கோங்க. இப்போ கடைசியாக அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஷன் தான் அது. இந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ப்ளே பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து இந்த ஆக்ஷன் ரன் ஆகிற டைம் வந்து வேரி ஆகலாம். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் அந்த எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு தேவையான அந்த எஃபெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த எஃபெக்டோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஆப்ஷன் உங்களுக்கு லேயர் பேனலே இருக்குது. இதில் நிறைய ஒரு எஃபெக்ட்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். இதில் ஒன்று நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த க்ரீன் வந்து ஆனில் இருக்குது. இதை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த ரெட்டு வேணால் நீங்கள் ரெட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது கலர் வேணால் நீங்கள் வேறு கலர் நீங்கள் கொடுத்து அந்த எஃபெக்ட் நீங்கள் வேணுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேறு கலருக்கு. ஓகேங்களா? அதோட இல்லாமல் சில நேரத்தில் எனக்கு வந்து இந்த எஃபெக்ட்டை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எந்த எஃபெக்ட் நீங்கள் ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த எஃபெக்டோட அந்த லேயரோட சைடில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த லேயர் ஸ்டைல் பேனலில் உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட் ஆட் ஆயிருக்கு அப்படின்ற லிஸ்ட் இருக்கும். இதில் வந்து இந்த இன்னர் க்ளோ, அவுட்டர் க்ளோ இது ரெண்டு தான் அந்த எஃபெக்ட். இந்த இன்னர் க்ளோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் இருக்குங்களா, அதை நான் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி அந்த எஃபெக்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்டர் க்ளோ செலக்ட் பண்ணி அதோட சைஸை நான் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை கூட்டிக்கலாம். இது மாதிரி நான் அந்த எஃபெக்டை வேணுற மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை இது இன்னும் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் வே ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த லேயரோட சைடில் பாருங்கள் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்கேல் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்கேல் எஃபெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஸ்கேலோட வேல்யூ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி வேணுன்ற மாதிரி நீங்கள் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். 100 விட கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஃபெக்டோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் 100 வைக்கும்போது ஒரு மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது வேறு மாதிரி எனக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி சிங்கிள் ஃபோட்டோக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கப்புள் ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட் தான், பட் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆல்பத்தில் இல்லை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.